2 3 இந்த கொட்டலால் கொட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா இப்படி பார்த்தீங்கன்னா 2 வெடிச்சா போதும். சுண்டக்காய் அப்படியே முழுசாக போட்டோம்னா வேகாது, வெடிக்காது. அதனால் சும்மா 2 தட்டு தட்டுனோம்னா அது வந்து அப்படியே வெடிச்ச மாதிரி ஆயிடும். அதை வந்து எண்ணெய்க்குள்ளே போடுறப்போ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சுண்டைக்காய் வந்து அப்படியே முழுசாக போட்டு இடிச்சிட்டு அதை கழுவி சமைப்பாங்க. அது கழுவுறது எதுக்குங்க? கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற டேஸ்ட்டும் போயிடும், அதனோட சத்தும் போயிடும். கழுவக்கூடாது, ஏன்னா அது வந்து கசக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து இப்போ பாவக்காய் அளவு கூட கசப்பு இருக்காது, லைட்டாக தான் கசப்பு இருக்கும். அது புளிக்குழம்புல போடுறப்ப எப்படி இந்த பாவக்காய் புளிக்குழம்பு வச்சோம்னா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பாவக்காயை விடவே சுண்டைக்காய் வந்து கசப்பு கம்மியாக தான் இருக்கும். எல்லோரும் பயந்துக்கிறாங்க ஒரு சிலர், ஐயோ சுண்டைக்காய் வந்து கசக்கும், இது ரொம்ப கசப்பு வந்துருமோ, குழம்புக்கு கசப்பு கொடுத்துருமோன்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான கசப்பு, ரொம்பவும் கசப்பு இருக்காது. மணத்தக்காளி காய் வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அது வந்து நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டிங்கனாலே எண்ணெயோட அது வெடிச்சிடும் நல்லா. இப்போ இதை நல்லா வணக்கி விடணும். சுண்டைக்காயும் மணத்தக்காளி காயும் நல்லா வதங்கணுங்க. இதனோட சீக்ரெட்டு அதுதான். ஏன்னா நம்ம கசப்பும் வராது. இப்போ எல்லாருக்கும் ஏன் சுண்டைக்காய் குழம்பு கசக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நல்லா வணக்கிறது இல்லை. இது எண்ணெயில் எவ்வளோ வணங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டைக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி காயும் சுண்டைக்காயும் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வணங்கிருச்சு, வாசமே சூப்பராக இருக்குது. அதாவது சக்கரை போடும்போது நம்மளோட இந்த குழம்போட டெக்ஸ்டர் டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப போடக்கூடாது, சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதும். இனிச்ச மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒரு இவ்வளோண்டு போடுறப்ப அந்த இனிப்பெல்லாம் வராது. இப்போ இந்த புளிப்பு, உப்பு, காரம், இதில் வந்து கசப்பு எல்லா சுவையும் சேர்ந்து இருக்குது. நம்மளுக்கே புளிக்குழம்புனா நாக்கு எச்சில் ஊறுது, ரொம்ப டெம்டிங்காக இருக்குதுன்னா அதில் எல்லா விதமான சுவையும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட மீல்ஸில் அறுசுவையும் கலந்த மாதிரி இருக்கிறது நல்லது. எனக்கு இது பார்க்கவே அப்படியே எச்சில் ஊறுது. பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு.